Hi friends, நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 3 டைப் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அதுக்கு உள்ள டைப்ஸ் என்னென்ன, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்ட் 1 அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் வரக்கூடியது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிம்பிளிஃபை எக்ஸாம்பிள் 3 × 2/3 + 12 × 5/6 - 4 × 4/9 இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும் சால்வ் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ்டாக ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போது அது மாற்றுறதுக்கு இதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க சைடில் இருக்கலையே அதையும் டினாமினேட்டரில் உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும் இல்லையா. அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் கூட மேலே இருக்குது இல்லையா நியூமினேட்டரில் உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ 3 × 3 9, 9 கூட 2 ஆட் பண்ணால் எவ்வளவு 11. ஸோ இந்த 11 தான் இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ 11/3 கீழே உள்ளது அதே தான் இருக்கும், அது மாறாது. மேலே உள்ள நம்பர் மட்டும் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தது அதே மாதிரி சேம் இதுக்கும் நம்ம பேட்டர்ன் போட்டால் 77/6, அடுத்து மைனஸ் சேம் அதே தான் இங்கேயும் 4 × 9 + 4 × 9 + 4 ரெண்டே ஆட் பண்ணால் 40/9. அடுத்தது இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 × 6 × 9, அப்போ 3னா 1 × 2 × 3. இதுக்கப்புறம் போட முடியாது இல்லையா. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 × 2 6, 6 × 3 18. ஸோ 18 தான் இப்போ நான் டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். 3 என்ன செய்யணும், 18 வரணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே உள்ள 11ஐயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 11 × 6 66. அடுத்து 6 இருக்குது கீழே அடுத்ததில். ஸோ 6ஐ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும். அப்போ மேலேயும் என்ன செய்யணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது 9ஐயும் கீழே 2, ஸோ மேலேயும் 2 அதே மாதிரி போட்டு இப்போ இங்கே ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் மேலே உள்ள எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணால் 217/18 இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிள் 4 × 1/2 - 4 × 3/4 + 1 × 1/8. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், மிக்ஸ் ஃப்ராக்ஷனை மாற்றணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 4 × 2 இந்த ரெண்டு என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட மேலே உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். இவ்வளோ தான். ஸோ இந்த மெத்தடில் இது அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணி இப்போ நம்ம இங்கே எழுதியாச்சு இல்லையா. அடுத்தது கீழே இதில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 2, அப்போ 1 × 2 × 4. அடுத்து அகைன் 2ஆல் போடலாம். அப்போ 1 × 1 1, அடுத்து இங்கே 2, இதுக்கு மேலே முடியாது. ஸோ 2 × 2 4, அடுத்து 4 × 2 எவ்வளவு 8. 8 தான் நான் இப்போ டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். அப்போ இதே மாதிரி மேலே சால்வ் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு சம்க்கு, அதே மாதிரி இங்கேயும் 2 கீழே இருக்குது. அப்போ 2 இங்கே 8 வரணும் அப்படின்னா இந்த 2 எதால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ மேலேயும் 4ஆல். இந்த மாதிரி சேம் இதுக்கும் நம்ம இது பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ 36 - 36 அது 2 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது 9/8, அதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 5 × 1/2 + 3/4 ஆஃப் 8/9. இந்த ஆஃப் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த ஃபார்மில் தான் இங்கே எழுதியிருக்கேன். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. அதாவது 5 × 2 + 1 இப்போ 11/2ன்னு மாற்றியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி உங்களுக்கு இங்கே 3 வரும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ இங்கே ஃப்ராக்ஷனில் கீழே இங்கே ஒரு இதில் 2 இருக்குது, அடுத்து 3 இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 6. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 வரும். அப்போ மேலேயும் 3ஆல், அடுத்து இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அப்போ மேலேயும் 2ஆல். இப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணி போட்டால் 37/6. அடுத்தது டைப் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். அதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாருங்கள். 60% ஆஃப் வாட் -√324 = 222. இந்த பர்சன்டேஜை பொறுத்த வகையில் மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா, பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங், 1/100 அதுதான் மீனிங். ஓகேவா. இப்போது இந்த இதில் எப்படி சால்வ் பண்ணலாம், அப்போ 60% அப்படின்றத எப்படி எழுதலாம், பர்சன்டேஜ்னால் 1/100. அப்போ 60%னா என்னது, 60/100. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ × x இந்த இது வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இங்கே மைனஸில் இருக்கிறது இங்கே வரும்போது ப்ளஸில் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 222 + √324க்கு நம்ம ரூட் எடுத்தால் எவ்வளவு 18 வரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து இது ரெண்டையும் 2 டேபிளில் போட்டோன்னா 3 2s are 6, 5 2s are 10. இது இங்கே வரும்போது என்னாகும், டினாமினேட்டரில் உள்ளது நியூமினேட்டர் போகும், நியூமினேட்டரில் உள்ளது டினாமினேட்டர் வரும். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் 1 3s are 3, 8 3s are 24. அப்போ 8 × 5 எவ்வளவு 400. இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 54% ஆஃப் ஒரு நம்பர் 2100
plus 40% of 640 minus x equal to 32 square. சேம் பர்சன்டேஜ்னா என்ன சொன்னேன் 1/100 அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது அவ்வளவும் அதேமாரி அந்த ஃபார்மில் எழுதியாச்சு. 38 ஸ்கொயரும் நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த ரிமைனிங் இந்த இது உள்ளது எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வரோம். ஸோ ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆகும், மைனஸில் உள்ளது ப்ளஸ் ஆகும். அதுபடி நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர். அதே மாதிரி இங்கேயும் 2 0 இருக்கிறதுனால 2 0 கேன்சல் ஆகி 64 +4 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 54. ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -x = 54 அப்படின்னு இருக்குது. நமக்கு ஆன்சர் எப்பொழுதுமே x = x தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, -x கண்டுபிடிக்க சொல்ல. அப்போ இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ ஆன்சர் -54. அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, இதில் வச்சு கேட்கக்கூடிய சம்ஸ். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் வந்து √48 - 3 × √108 + 2 × √27 + √192. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த இது தெரியணும். டானாவகத்தில் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடு. ஸோ 3ஆல் பார்த்தீங்கன்னா 1, இங்கே 16 வரும். அடுத்து 2 போட்டிங்கன்னா 8, அகைன் 2 போட்டிங்கன்னா 4, அகைன் 2 போட்டிங்கன்னா 2. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 48 சால்வ் பண்ணும்பொழுது அப்போது ரூட் ஆஃப் அப்படின்னாலே 2 நம்பர் காமனாக இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எடுத்துடலாம். அப்போது 2 × 2 ஒரு 2 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 2 காமனாக இருக்குது. இதுக்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம், இதுக்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அதுதான் இங்கே நான் 4ன்னு போட்டிருக்கேன். ரிமைனிங் உள்ளது என்னது 3. அதை ரூட்டுக்குள்ளே அப்படி தான், ஏன்னா அது ஒரு 3 தான் இருக்கப்போ அது அப்படியே ரூட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி அடுத்தது இப்போ 108, 27, 197, 192 இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் இப்போ போட்டிருக்கேன். இது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் 6 × 3ஐயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு 18. ஸோ இப்போ √3 எல்லாத்துலேயும் பாருங்கள், இங்கே √3 இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ளதை என்ன செய்யணும், அடிஷன், சப்ட்ராக்ஷன். அதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது 0. அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், √10 + அடுத்து திரும்பவும் அதே ரூட்டுக்குள்ளே 25 + 108 + √154 + 1,225. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரூட்டில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும்னா, எப்போதுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் முன்னாடி இருந்து பின்னாடி போவோம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பின்னாடி இருந்து முன்னாடி வரணும். அதாவது லாஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து வரணும். இப்போ √225 அதோட ஸ்கொயர் என்ன, வேல்யூ 15 அவங்க போட்டாச்சு. அப்போ இது ரெண்டையும் அடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 169. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ எடுத்தால் எவ்வளவு 13. அதை முன்னாடி இந்த இதை சால்வ் பண்ணி இங்கே நம்ம போட்டோம் 108 + 13. அது ரெண்டையும் அடுத்து ஆட் பண்ணணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவு 121. அப்போ இந்த 121க்கு அடுத்து ரூட் எடுக்கணும். அது 11 என்ன செஞ்சாச்சு, இது கூட ஆட் பண்ணியாச்சு 25 கூட. அதை ஆட் பண்ணால் எவ்வளவு 36. அந்த 36க்கு அடுத்து ஸ்கொயர் எடுக்கணும். எடுத்தால் 6. அப்போ இது 16. அப்போ √16 எவ்வளவு 4. அதுதான் ஆன்சர். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும். 25 மேக்ஸிமம் 30 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் வேல்யூ படித்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 நிமிஷம் கூட ஆகாது, இதை ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்தது பாருங்கள், சிம்ப்ளிஃபை √2. எல்லாமே ஒரே நம்பர், சேம் இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்குது. இந்த மாடலில் கொடுக்குறாங்க அப்படின்னா இதேமாரி உள்ள மாடலுக்கு கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. √a × √a × √a இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் A. அடுத்து n பவர் √n⁴a, அதாவது ரூட்டில் வந்து n அப்படின்னு இருக்குது. என்ன வேல்யூன்றது தெரியாது. அது 2 கிடையாது, 3 இருக்கலாம், 4. 2ன்னா அங்கே எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லைன்னா 2ன்னு இருக்கும். என்னன்னா 3ஓ 4ஓ 5ஓ எதுவாக வேணால் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கணும், அந்த ரூட்டில் n-1. இங்கே இன்கேஸ் 5ன்னு இருக்குன்னு வைங்களேன், அப்போ 5 - 1. அப்போ √4 இங்கே a, இப்படி ஆன்சர் வரணும்னு அர்த்தம். இதுதான் அந்த இதோட மீனிங். அடுத்தது √a + √a. இப்போ நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இதை ப்ளஸில் வச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா 1 + √4a + 1/2. அடுத்தது அதே இது இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் வச்சுருந்தா இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அதில் மட்டும் மைனஸ். ஸோ -1 + √4a + 1/2. அடுத்தது மைனஸும் ப்ளஸும் மாற்றி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா 1 + √4a - 3/2. இது அவ்வளோத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இந்த மாடலில் சம் கேட்டால் 2 நிமிஷத்தில் ஃபார்முலா தெரிஞ்சால் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த சம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா இதில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஃபார்முலா பாருங்கள், என்னது 1 + √4a + 1/2. ஸோ இந்த மாடலில் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணணும்னா ஏக்கு பதிலாக அங்கே 2 இருக்கா, 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × 2 எவ்வளவு 8, 8 + 1 9. அப்போ √9. √9ஓட வேல்யூ என்ன 3.
3 ஸ்கொயர்ஸ் ஆர் 9. அப்போ √3யோட வேல்யூ 9. அப்போ 1 ஆல்ரெடி இங்கே இருக்குது. அப்போ 1 + 3 எவ்வளவு 4. அதை தான் நான் மேலே போட்டிருக்கேன். அப்போ 4/2 எவ்வளவு 2. அதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுதா? இவ்வளோ தான் நமக்கு இதில் வச்சு ஸ்கொயர் ரூட்லேருந்து இந்த மாடலில் கேட்பாங்க. அடுத்து இதிலேருந்து நான் சில கேள்விகள் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கொஷின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 4 கேள்விகள் நான் கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா டைப்பில் இருந்தும் முதல்ல பார்த்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ், அடுத்து பர்சன்டேஜ், கடைசியாக பார்த்த ஸ்கொயர் ரூட், இது எல்லாத்துலேருந்தும் சம் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் உள்ளது எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு அப்புறமா சால்வ் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.